வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைகள் மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் அனைத்தையுமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இன்றும் நாளையும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ இன்றும் நாளையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 72,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தேர்விகளை நேரடி பணி நியமனம். லொக்கேஷன், அதாவது உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அதுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஸ்பௌஸ் நேம், அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதிக்கங்க. உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸு, லேண்ட்லைன் அல்லது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸு, ஸோ டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, ஸோ இது மாதிரியான நிறைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதை கரெக்டாக பார்த்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் எழுதிக்கங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th அல்லது கிராஜுவேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படிங்கிறது எழுதிக்கங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எழுதலாம். ஸோ இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் எது தெரியும் அப்படிங்கிறது எழுதிக்கங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்னங்கிறத எழுதிக்கங்க. தென் உங்களுக்கு டாக்குமெண்ட் டு பி அட்டாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா இல்லை. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும், ஒரிஜினல் வச்சு அனுப்பக்கூடாது. ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டாச் இதெல்லாம் எழுதிட்டு, அதாவது இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகிற போது இதை கொண்டு போகணும், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல நடக்குது. ஃபஸ்ட்டு கேரளாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஜிவி ரோடு, கோவளம், திருவனந்தபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 இன்டர்வியூ இருக்குது. ஒன்று சென்னையில், இன்னொன்று கர்நாடகா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆல்ரெடி நீங்கள் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் இந்த 2 இடங்களையும் நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு அது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும், சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே நடக்குதுன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 4th கிராஸ் ஸ்ட்ரீட், சிஐடி கேம்பஸ், தரமணி, சென்னை 600113. இந்த அட்ரஸில் தான் இன்றும் நாளையும் நடக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ண முடியலைனாலும் நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பெங்களூர் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி நடக்கிருக்கு. இன்னும் 2 நாட்கள் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நியர் எம்எஸ் பில்டிங், SKSJTI ஹாஸ்டல், SJ பாலிடெக்னிக் கேம்பஸ், பெங்களூர் 560001. இந்த அட்ரஸில் தான் நடக்கிருக்கு. ஸோ இன்டர்வியூ. ஸோ இதை பார்த்துக்கங்க. தென் இதில் உங்களுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கங்க, ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 35,000 வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் எல்லாம் 350 per day ப்ளஸ். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டான உங்களுடைய ஒரிஜினல், அதாவது இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கம்பல்சரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போய்க்கங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போது கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் அதுபோக உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் அதுபோக நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்டான உங்களுடைய இன்டர்வியூ நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூரிசம் மானிட்டர், அதாவது 6 போஸ்டிங் இருக்குது. டூரிசம் மானிட்டர் இதுக்கு SC ST OBC எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் டூரிசம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்லது வந்து அதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து முடிச்சிருக்கீங்க கிராஜுவேஷனில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 அண்ட் 35,000 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அவங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கிட்டோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலே வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஓகேங்களா. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஐஆர்சிடிசி சவுத் ஜோன்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதனுடைய போஸ்டிங் நேம் டூரிசம் மானிட்டர் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.